ஜமியத்துல் உலமா கிட்ட ஹலால் சான்றிதழ் வழங்க கேட்டதே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் கேட்டார்கள், நாங்க போகல. ஜமியத்துல் உலமாட்ட கேட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஜமியத்துல் உலமா ஹலால் சான்றிதழ் கொடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் 2013 நாங்க அதை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது $1.5 மில்லியன் வருமானம் இருந்தது. பெரும்பான்மையினர்களாக வாழ்கிறோம், கௌரவமாக வாழ்ந்திருக்கிறோம், 1300 வருடத்தின் வரலாறை பெற்றிருக்கிறோம். சோக நிகழ்வொன்று 2019 ஏப்ரல் மாதம் ஏற்பட்டது. 2015 இருந்து இந்த நாட்டுடைய உயர் மட்டத்துக்கு அறிவித்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நாசக்காரர்களை தடுங்கள், தண்டனை கொடுங்கள் என்று. அவர்களுடைய அந்த அனாவசியமான பொடுப்போக்குதான் என்ன காரணமோ தெரியாது, அவர்களுக்கு வந்த அந்த நாசக்கார சிந்தனைகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நான் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒன்று, ஹலால் சான்றிதழ். ஹலால் சான்றிதழ் வழங்கிக் கொண்டு இந்த நாட்டுக்கு முதலாவது 2002 நீங்க பார்லிமெண்ட்லயா ரிஷான்? 2002 ஜமியத்துல் உலமா கிட்ட ஹலால் சான்றிதழ் வழங்க கேட்டதே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் கேட்டார்கள், நாங்க போகல. ஜமியத்துல் உலமாட்ட கேட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஜமியத்துல் உலமா ஹலால் சான்றிதழ் கொடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் 2013 நாங்க அதை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது $1.5 மில்லியன் வருமானம் இருந்தது. ஜம்மியாவுக்கு அல்ல, இந்த நாட்டுக்கு. ஆனால் அதை துஷ்பிரயோகம் செஞ்ச காரணத்தினால் 2021 ஜீரோக்கு போச்சு. இன்றைக்கு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கையாண்ட யுக்தி, நாங்க அந்த தூர் நோக்கோட செய்த முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் ஹலாலை கொண்டு திரும்ப இந்த நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நேரத்திலும் ஜமியத்துல் உலமா 13 லட்சம் தான் அதுல இருந்து எடுத்தது. யூடியூப்ல போயிட்டு பாருங்க. ஜான் கீல்ஸுடைய முந்தைய சேர்மன் சுசந்த ரத்நாயக்க கிட்ட கேட்கப்பட்டது, ஜமியத்துல் உலமாக்கு என்ன கொடுக்கறீங்க? அவர் சொல்றார், பீனட்ஸ். நாங்க பீனட்ஸ் தான் கொடுக்கிறோம் சார். யூடியூப்ல இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்கள், 2வது இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் இஸ்லாமிய பொருளாதாரம். இன்று இஸ்லாமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூனிவர்சிட்டியும் அதுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு முதலாவது வந்த முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்ட்ரோடக்ஷன் டு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். ஒரு சகோதரர் அவருடைய அனுமதி எடுத்து அதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வருதில்லை, அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அது தமிழில் வெளியாக்கப்பட வேண்டும். உலமாக்களே, துறை சார்ந்தவர்களே, இந்த எப்படி MMDA எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அது போல ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை இஸ்லாமிய வங்கி வடிவத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். பலப்படுத்துங்கள். உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து இதுக்கு பங்காளிகளாக மாறுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக இதை கொண்டு கைர்களை ஏற்படுத்துவான். இறுதியாக ஜமியத்துல் உலமாவுடைய சில தூதுகள் இருக்கின்றன. அதுல 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, ஒற்றுமை பிரகடனம். 2009 2007 நாங்க வெளியிட்ட அந்த பிரகடனங்கள். 2007 அது நபித்துவத்துடைய பிரகடனம், இறுதி நபித்துவத்துடைய பிரகடனம். 2009 அது ஒற்றுமையின் பிரகடனம். 2012 எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து வரக்கூடிய நேரத்தில் கொல்லப்பட்டு பள்ளியில அந்த நேரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவர்களையும் அழைத்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி திரையில் இட்டு காண்பித்தோம், பாருங்கள் என்ன நாசத்தை செய்ய போகிறார்கள் என்று. 2012 இருந்து எங்களுக்கு நடந்த அந்த சோதனைகளை நாம் பொறுமையுடனும் அஹ்லாக்குடனும் துஆவுடனும் விட்டு கொடுப்புடனும் குர்ஆன் மொழிபெயர்ப்புடனும் சகவாழ்வுடைய அந்த புத்தகங்களுடனும் தான் நாங்க முகம் கொடுத்தோமே தவிர சண்டைக்கு சண்டை அல்ல, சண்டைக்கு அஹ்லாக் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உலகத்திலே வெறுப்பான முகம், வெறுப்பான மார்க்கம், வெறுப்பான பூமி மதீனா என்று சொன்ன சுமாமா 3 நாள்ல மாறினார். விருப்பமான முகம், விருப்பமான மார்க்கம், விருப்பமான பூமி என்று மாற்றக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உருவாக்கினான். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டில் வாழ்கிறோம். அதனால் இந்த சகவாழ்வு என்பது
கொஞ்ச நேரத்துக்கு எடுத்துட்டு விடுறதுக்கு அல்ல, எல்லா நேரத்திலையும். அதுல நாங்க முஸ்லிம்கள் செறிந்து வாழக்குள்ள ஒரு சிலர் அந்நியர்கள் இருப்பார்கள், அலட்சியம் செய்ய வேண்டாம். அவர்களுடன் பேசி உரையாடி இந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. கண்ணியமான மாணவர்களே, ஜமியத்துல் உலமாவுடைய அங்கத்துவம் பெற்று சிறப்பான வாலிபர்களாக நீங்க மாற வேண்டும், சிறந்த துறை சார்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் 3 வருடங்கள் உலமாக்கள் வெளியாக வேண்டும் என்ற ஒரு தூதையும் சொல்லி வருகிறோம். அதிலையும் நீங்கள் பங்காளியாக இருந்து சிறந்த முன்மாதிரியான ஆலிம்களாக வர வேண்டும். யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு பணத்தாலும் பொருளாலும் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களோ நிறுத்த வேண்டாம். இன்று நாம் எதிர்பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக இந்த மதரசாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சகோதரிகள் ஆலிமாக்கள் 3 பிள்ளைகள் ஆலிமாக்கள் பட்டம் பெற்று வெளியாகிறார்கள். 3 பேர் ஹாஃபிதாக்கள் ஹிஃபில் செய்து கொண்டு வெளியாகிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன நன்மாராயத்தை சொல்கிறேன். மதீனா வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் உம்மு வரக்கா. நபி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கதவை தட்டினார்கள், சத்தம் இல்லை. குர்ஆன் ஓதும் சத்தம் கேட்கும், அன்று சத்தமே இல்லை. திறந்து பார்த்தால் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். அவருடைய பேர் உம்மு வரக்கா. மதீனாவில் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டார்கள். தாயே, நீ கேட்டு பெற்றுக் கொண்டாய், ஆனா கவலை, என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு கவலைப்பட்டார்கள். சகோதரிகள், தாய்மார்கள், மாஷா அல்லாஹ், குழந்தைகளை ஹாஃபிஸ் ஆக்குறது போல ஆலிமாக்களும் ஆக்கி சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு அல்லாஹ் கைரையும் பரக்கத்தையும், இந்த நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்களும், அது கிழக்கில் இருக்கக்கூடிய, அது கொழும்பில் இருக்கக்கூடிய, கண்டில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டுடைய எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மதரசாக்களை அல்லாஹ் பாதுகாத்து நல்ல சக்தி உள்ள ஒரு மதரசாக்களாக மாற்றி, உலமாக்களும் 10,000 15,000 உலமாக்கள் எல்லோரும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து, துறை சார்ந்தவர்களும் உலமாக்களும் வேறு வேறாக பிரியக்கூடாது. மஹாசின் உலூம் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் உலமாக்கள் சேரும் பொழுதுதான் இந்த நாட்டில் நாங்கள் தைரியமாக நல்ல முறையில் மற்றவர்களுடைய தயவுல அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை பெற்று சிறந்த அரசியல்வாதிகளை, சிறந்த நல்ல துறை சார்ந்தவர்களை உருவாக்கி அல்லாஹ் இந்த மண்ணில் நல்லதை செய்ய கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.